கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை இன்றும் உள்ளது, அவர் கிருபை என்மேல் உள்ளது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய தேவன் பெயரிடுகிற தேவன். பெயர் இடுகிற தேவன் மாத்திரமல்ல, பெயரிட்டு அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். 147 சங்கீதம் 4 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலே நான் 3 பெயர்களை ஆதியாகமத்திலிருந்து எடுத்து காண்பிக்க போகிறேன். அந்த 3 பெயர்களுமே ஆ என்று ஆரம்பிக்கும். ஒன்று ஆதாமை அழைத்தார், இன்னொன்று ஆகாரை அழைத்தார், இன்னொன்று ஆபிரகாமை அழைத்தார். இந்த 3 பெயர்களையும் கர்த்தர் அழைத்தது போல உங்களையும் கர்த்தர் அழைக்க விரும்புகிறார். ஆனால் இந்த 3 பெயரையும் அழைப்பதிலே ஒரு காரணம் இருந்தது. 3 பேரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். முதலாவது, ஆதாம் எந்த சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் பெயரிட்டு அழைத்தார் தெரியுமா? அநேக நேரத்தில் நம்ம கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆதாம் என்ன சூழ்நிலையில் இருந்தார்? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. செய்யக்கூடாததை செய்து மாட்டிக்கிட்டார், சிக்கிக்கிட்டார், மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் குளிர்ச்சியான வேலையிலே வந்துட்டார். இப்போது அங்கே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆதாமை கூப்பிட்டு என்று வாசிக்கிறோம். டீச்சர் பிள்ளைங்களுடைய பேப்பர் கொடுக்கும்போது கூப்பிட்டா அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு கை காலெல்லாம் வேர்த்துடும், உதற ஆரம்பிச்சிடும். சில பிள்ளைங்க மயக்கமே அடித்து விழுத்துருவாங்க. அதுபோல் இப்போ ஆதாமை ஆண்டவர் கூப்பிடுகிறார், செய்யக்கூடாததை செய்ததினால. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம செய்யக்கூடாததை செய்யும்போது ஆண்டவர் நம்ம பேரை கூப்பிட்டா பயம் வரதான் செய்யும், படப்படப்பு வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு வைங்களேன், அதை நம்ம செய்யாமல் இருந்து செய்ய சொன்னதை நம்ம செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே ஒரு பூரிப்பு வரும். என் பேரை அவர் கூப்பிட்டுட்டாரு, ஸ்டேஜ் மேலே என்னை கூப்பிட்டுட்டாரு, வா உண்மையும் உத்தமமான ஊழியனே என்று அவர் அழைக்கிறார். பார்த்தீங்களா? அதை விட வேறு மகிழ்ச்சி என்னங்க வேணும்? நிறைய ஊழியக்காரர்களுக்கு அதுதான் வாஞ்ச. இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன், இத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தேன், இத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்காக நான் உழைத்தேன். ஒரே ஒரு காரியத்துக்காக தான், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியனே வா, எஜமானுடைய அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அந்த ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? அந்த ஏக்கம். ஆதாமுக்கும் என் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்ற பயம். ஆனால் நல்ல உத்தமமான ஊழியக்காரன், அந்த எஜமான் சொன்னதுபடி செஞ்சனால என் பேரை கூப்பிட மாட்டாரான்ற ஏக்கம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆதாமை போல பேரை சொல்லி கூப்பிடும் போது பயத்தோடு இருக்க போகிறீங்களா? இல்லை நல்ல ஊழியக்காரனா ஆண்டவர் சொன்னதை செய்து என் பேரை கூப்பிட மாட்டாரா என்று ஏங்க போகிறீர்களா? முதலாவது பெயரை பார்த்தோம். 2வது பெயரை குறித்து ஆதியாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே இப்படியாக ஆண்டவர் ஆகாரே என்று கூப்பிடுகிறார். ஆகாரை எதுக்கு கூப்பிடுகிறார் தெரியுமா? இதில் ஆதாம் செய்தது போல் ஆகார் தப்பு செய்யலை, இது யாரோ செய்த தவறு. ஆகார் எனக்கு ஆபிரகாமை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சாராள் கிட்ட கேட்கல. சாராள் தான் ஆபிரகாம் கிட்ட போய் ஆகாரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இது யார் செய்த தவறு? சாராளும் 2வதாக ஆபிரகாமும் செய்த தவறு. அவங்க செஞ்ச தவறுக்கு இந்த அம்மா பலிகாடாயிட்டாங்க. ஆனால் இப்பொழுது இவளுடைய நிலைமை நிர்பந்தமான நிலைமை. தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இன்றைக்கி உங்களுடைய நிலைமையும் கிட்டத்தட்ட யாரோ செஞ்ச தப்புக்காக இன்றைக்கி நான் பாடு அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்யத்தான் போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால்
அதுக்கு முன்பதாக முதலாவது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். அதனால தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் எனக்கு விடுதலை தாங்க, நீங்கள் ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் விடுதலை தருவார். ஆகாருக்கு அதுதான் நடந்தது. ஆகார் அந்த இடத்திலே அவளுடைய வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டும். நீங்கள் 16வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, she was a pregnant woman at that time. She was conceived. She was bearing Ishmael at that time. அவள் பாருங்க, வயிற்றுல குழந்தையோடு இருக்கிறா. அவள் போகிற இடம், அவளுக்கு டெஸ்டினேஷன் எங்கே போய் சேர போகிறோன்னு தெரியாது. அன்று இரவு அவள் ஒருவேளை வனாந்திரத்தில் தங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. ஒன்று திருடர்கள், கள்ளர்கள், மோசமானவர்கள் இருந்திருக்கலாம், அல்லது துஷ்ட மிருகங்கள் இருந்திருக்கலாம், அல்லது அன்னைக்கு ராத்திரி பெய்த பனியில் அவள் குளிரில் நடுங்கி இறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் விடவில்லை. காரணம், பெயரிட்டு அழைத்தார், ஆகாரே. அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக கூப்பிடுவார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆண்டவர் ஆகாருடைய நிலைமையை டு த கோர் ஹி நியூ இட். அப்படின்னா அவள் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறான்றதை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பேரை சொல்லி கூப்பிட்றதுனா ஏதோ சும்மா பேரை சொல்லி கூப்பிட்றான்னு நினச்சிக்காதீங்க. ஹி நோஸ் யுவர் சிச்சுவேஷன். இப்போ இன்றைக்கி கூட உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யார் என்ன சொன்னதுனால நீங்கள் வேதனையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், அது நினைக்க கலக்கம் வருது. நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுதான் அது திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்குது, வாழவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுதா. இன்றைக்கி ஒரு நாளையே நான் பார்க்கக்கூடாது, நான் யாரையும் பார்க்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆகாரி நிலைமையில் இருக்கிறீங்க. தேவ பிள்ளைய, உங்களை ஏதோ ஒரு குறையாக சொல்லணும்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிலைமையை நான் அறிவேன், உன் கண்ணீரை துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடந்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஆகாரை திரும்ப போக சொல்கிறாரு. கொஞ்ச காலம் அந்த அடிமைத்தன வாழ்க்கை நீடித்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆகாருக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். இஸ்மவேலை கர்த்தர் பெரிய ஒரு தேசமாக கர்த்தர் மாற்றினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்தும், இன்னும் தனிப்பட்ட விதத்தில் சொல்லணுன்னா உன்னை குறித்தும் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். The only thing is you should never give up. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் விட்டுறாதீங்க, வாழ்க்கையை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆகாரை கைவிடாத தேவன், ஆகாருடைய மகனை கைவிடாத தேவன், ஆகாருடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த கனியை கைவிடாத தேவன் உங்களையும் கைவிட மாட்டார். ஆமென். மூன்றாவதாக, அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். இது என்ன சிச்சுவேஷன்? இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இது ஆதாம் செய்த தவறை போல அல்ல, ஆகாருக்கு நடந்தது போல நிர்பந்தமான யாரோ செய்த குற்றத்துக்காக தப்புக்காக இவள் தண்டனை அனுபவிக்கிறது அல்ல. இது தேவனே அனுமதித்த ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் மகனை பலி கொடுக்கணும், 3 நாளாக அவங்க பிரயாணம் பண்ணணும். அந்த எமோஷனல் அந்த டர்மாயில் இருக்க பார்த்தீங்களா, மனதில் அலமோதுன்னு அந்த சூழ்நிலை உண்மையாலுமே ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்துக்கு போய் ஆபிரகாம் கூட பேச நமக்கு கிருபை கிடச்சிச்சின்னா நம்ம எல்லாம் ஒன்றா பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்போது ஆபிரகாம் he will express the emotional turmoil went through, has gone through probably, I think so. அப்படி பேச வாய்ப்பு கிடைச்சா அவர் தன்னுடைய அந்த நேரத்தில் மனரீதியாக ஏற்பட்ட போராட்டத்தை அவர் சொல்லுவார். எப்படி சொந்த பையனை தன்னுடைய கையால் பலி செலுத்தணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இது யாரே கேட்குறாரு? ஆண்டவரே கேட்கிறார். யாரை வேணால் பகைச்சிக்கலாம், நம்மளை படைத்தவரை பகைத்து கொள்ள முடியுமா? ஆனால் அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைக்கிறார். சில சூழ்நிலை நீங்கள் செய்த பாவமும் அல்ல, உங்கள் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, வேறு யார் செய்த தவறும் அல்ல, ஆண்டவரே சிலதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதுக்கான நல்ல தீர்வையும் ஆண்டவரே தருவார். ஆண்டவர் ஒரு அரக்கனும் அல்ல, அவர் அசூரனும் அல்ல, அவர் உன்னுடைய நிலைமையை புரியாத ஒரு மனிதனும் அல்ல. அவர் உன் நிலைமையை நன்றாய் அறிந்தவர். உங்களுடைய எண்ண அலைகள் என்ன, உங்கள் இதய துடிப்பு என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். ஏற்ற நேரம் வரும்பொழுது என்ன செய்வார் தெரியுங்களா? டக்குன்னு உங்கள் பேரை கூப்பிடுவார். ஆபிரகாமே, உன் கையை உன் பிள்ளையின் ஆண்டான் மேலே போடுறாத
அவனை விட்டுரு என்று சொல்லி அந்த ஈசாக்குடைய அந்த அந்த மரணத்தை தடுத்தார். ஆபிரகாம அந்த நேரத்தில் அவன் கத்தி அவன் கழுத்து மேலே பையன் கழுத்து மேலே போடாதபடிக்கு பாதுகாத்தார். இது எல்லாத்த விட என்னன்னு கேட்டிங்கன்னா, தட் ஆல்டர் வாஸ் நாட் எம்டி. அவங்க பலி செலுத்துறதுக்காக பலிபீடம் கட்டினாங்க பார்த்தீங்களா, அது வெறுமையாக விடலை. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அங்கே யாரை எதை கொண்டு வரார்னா, அங்கு அந்த பலிக்கு நேர்த்தியான ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அந்த ஆட்டுக்கடா பின்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு பெண் ஆடு கிடையாது, அது ஒரு ஆட்டுக்கடா என்று வாசிக்கிறோம். அது ஃபுல்லி க்ரோன் ரேம். அது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா நம் இயேசு கிறிஸ்துவானவருக்கு அதை பூரண புருஷனாய் இருந்து அவர் மரித்தார். அதுக்கு அடையாளம் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆனதை கர்த்தர் அவரே சந்திப்பார். எப்பொழுது என்று சொன்னால், அவருக்காக நீங்கள் சில பாடுகள் உபத்திரவங்களை ஆபிரகாமை போல சகித்து கொள்ளும் பொழுது, when you allow yourself, when you submit yourself to the will of God, even though it's costing some pain, then God will reward you for sure. ஏற்ற நேரத்திலே கர்த்தர் நீங்கள் பட்டு கொண்டிருக்கிற பாடுகளுக்கான பிரதிபலனை நிச்சயம் தருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இந்த 3 பெயரை மறந்துடாதீங்க. ஆண்டவர் பெயர் இடுகிற தேவன் மாத்திரமல்ல, பெயர் இட்டு அழைக்கிற தேவன். ஆதாமை அழைத்தார், ஆகாரை அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார். இன்றைக்கு உங்கள் பேரையும் அவர் அழைக்கிறார். எதற்காக என்று சொன்னால், உங்களை மன்னிக்கும்படியாக, உங்களுக்கான ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக. ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் கொடுத்தது போல கடைசியாக ஆபிரகாமுக்கு தேவை ஒரு ஆட்டுக்கடா, அவருக்கு தேவையை சந்தித்தது போல உங்கள் தேவையையும் சந்தித்து உங்களை சகல தீங்குக்கும் திகிலுக்கும் தப்பு வைப்பார். God bless you. Amen. Praise the Lord.